புரட்டாசி அமாவாசையில் உங்களுக்கு அந்த நட்சத்திரத்தில் நிகழும் பொழுது முன்னோர்களுடைய ஆத்மா அவிழப்பட்டு அங்கிருந்து இந்த பூலோகத்தில் நமக்கு நன்மை செய்வதற்காக அவரவர்கள் இல்லத்திலும் அவர்களுடைய நண்பர்களுடைய இதிலும் வந்து இருக்கிறார்கள் என்று நியதி சொல்லப்படுகிறது. ஆகவே அப்போது நாம் தர்ப்பணம் செய்து கொள்வது நல்லது. தர்ப்பணம் என்பது மறுநாள் காலையில் 6 மணியிலிருந்து 12 மணி வரை செய்யலாம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை, நாளை ஞாயிற்றுக்கிழமை 6 மணியிலிருந்து 12 மணி வரை செய்யலாம். அதான் மகாலய அமாவாசைக்கு உரியது. திதி தெரியாவிட்டாலும், பெரியவர்களுடைய திதி, முன்னோர்களுடைய திதி தெரியாவிட்டாலும் அவர்களை நினைத்து உடனே நாம் தர்ப்பணம் செய்வது மிகவும் நல்லது. அன்றைக்கே செய்வது. High quality diamonds. Unique designer collection. Precise craftsmanship. Meenu Subbaiah Diamonds. மகாலய அமாவாசை புரட்டாசி மாதம், இந்த வருடம் தமிழ் வருடத்தில் புரட்டாசி மாதத்தில் நாளை ஞாயிற்றுக்கிழமை 12 இரவு, அதாவது சனிக்கிழமை இரவு பின் இரவு 12 மணிக்கு 27 நிமிடத்திற்கு பிறகு மறுநாள் 1:27 வரை நிகழ்கிறது புரட்டாசி அமாவாசை. புரட்டாசி அமாவாசையில் உங்களுக்கு அந்த நட்சத்திரத்தில் நிகழும் பொழுது முன்னோர்களுடைய ஆத்மா அவிழப்பட்டு அங்கிருந்து இந்த பூலோகத்தில் நமக்கு நன்மை செய்வதற்காக அவரவர்கள் இல்லத்திலும் அவர்களுடைய நண்பர்களுடைய இதிலும் வந்து இருக்கிறார்கள் என்று நியதி சொல்லப்படுகிறது. ஆகவே அப்போது நாம் தர்ப்பணம் செய்து கொள்வது நல்லது. தர்ப்பணம் என்பது மறுநாள் காலையில் 6 மணியிலிருந்து 12 மணி வரை செய்யலாம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை, நாளை ஞாயிற்றுக்கிழமை 6 மணியிலிருந்து 12 மணி வரை செய்யலாம். அதான் மகாலய அமாவாசைக்கு உரியது. திதி தெரியாவிட்டாலும், பெரியவர்களுடைய திதி, முன்னோர்களுடைய திதி தெரியாவிட்டாலும் அவர்களை நினைத்து உடனே நாம் தர்ப்பணம் செய்வது மிகவும் நல்லது. அன்றைக்கே செய்வது நல்லது. இருவருக்கு அன்னதானம் வழங்க வேண்டும். அன்று வீட்டிற்கு விரதம் இருக்க வேண்டும். காலையில் விரதம் இருந்து மதியம் உண்ண வேண்டும். மிகவும் ஒரு டயர்டாக உள்ளவர்கள், முடியாதவர்கள், உடம்புக்கு முடியாதவர்கள் பழங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். விரதம் இருந்து செய்வது நல்லது. இருவருக்கு அன்னதானம் பண்ணுவது மிக மிக சிறப்பு. அன்று நமக்கு அவர்கள் நேரடியாக நமக்கு ஆசீர்வாதம் செய்வதாக கூறப்படுகிறது. நமக்கு அதனால் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக நடைபெறும். குலதெய்வத்துக்கு போய் நாம் குலதெய்வம் எப்படி செய்கிறோமோ அதை விட ரொம்ப நமக்கு ஆசீர்வாதம் குலதெய்வங்கள் மூலமாக அவர்கள் அளிக்கிறார்கள். ஆகையால் குலதெய்வத்தை வணங்கினாலும் அன்று சிறப்பு தான். அன்று மிகவும் சிறப்பு. தர்ப்பணம் பண்ணுவது தான் முதல் முக்கியம். இரண்டாவது, தர்ப்பணம் பண்ண முடியாதவர்கள் ஒரு பெண்கள் இருப்பார்கள், தர்ப்பணம் பண்ண முடியாது, வீட்டுக்கு வரக்கூடாது, தீட்டானவர்கள், அவர்கள் அவர்கள் நினைத்து இருவருக்கு அன்னதானம் வழங்குவது சிறப்பு. அந்த மாதிரி மகாலய அமாவாசையை கொண்டாட வேண்டும். மகாலய அமாவாசை 12:27க்கு பிறகு இரவு நடப்பதால் மறுநாள் 1:27 வரை நடைபெறுகிறது. அந்த நாளில் நாம் அன்னதானம் வழங்குவது, தர்ப்பணம் பண்ணுவது, இந்த மாதிரி விஷயங்களை, நதிகளில் நீராடுவது, இந்த மாதிரி விஷயங்களை செய்தால் நமக்கு ரொம்ப ஏகப்பட்ட நன்மைகள்
தனம் பெருகும், குடும்ப விருத்தி உண்டாகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும், தைரியம் உண்டாகும், சகோதரத்துவம் நமக்கு நம்ம தைரியத்தை கொடுக்கும். வீடு காணி கரை எல்லாமே நன்றாக அமையும். அவர்களுடைய ஆசீர்வாதம் மிக மிக முக்கியமானது. அவர்கள் காத்திருக்கிறார்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று. அவர்களுக்கு உணவு அளித்ததுக்கு ஈக்குவல். நீங்கள் தர்மம் இதை மற்றவர்களுக்கு நீங்கள் உணவளித்தால் அவர்களுக்கு உணவளித்ததுக்கு ஈக்குவல். இது ஈக்குவலாக இருக்கிறது, சமமாக இருக்கும். ஆகையால் இந்த மகாலய அமாவாசையை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்பது என்னுடைய ஜோதிடத்தின் மூலமாக, ஜோதிட ஆசிரியராக இருக்கிறேன் என்ற காரணத்தினால உங்களுக்கு அனைவருக்கும் வலியுறுத்துகிறேன். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே படங்கள், முதியோர்களை படங்களை வைத்து வணங்குவதும் மந்திரங்களை சொல்லுவதும். மந்திரங்கள்லாம் சொல்ல தெரியலை அப்படின்னா பாடல்களே மந்திரங்கள் தான். அதுவும் சொல்ல தெரியலை அப்படின்னா நாமங்களை சொல்ல வேண்டும். உதாரணத்திற்கு ஓம் நமோ நாராயணாய நம என்பதை 8 முறை சொல்ல வேண்டும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்பதை 12 முறை சொல்ல வேண்டும். இப்படி சொல்லிக்கொண்டே வந்தாலே உங்களுக்கு அது போதுமானது. அதுவே சொல்லிக்கொண்டு இருந்தாலே உங்களுக்கு மிகவும் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள். மகாலய அமாவாசை அன்று 12 நாட்களாகவே செய்யலாம்ங்கிறது இந்த திதி 12 திதிகளிலிருந்து ஆரம்பமாகிறது. மகாலய அமாவாசை முடியும் வரை, நாளை இரவு வரை நீங்கள் நல்ல விதமாக இதை செய்து வந்தால் அன்னதானம் செய்ய வேண்டும். தர்ப்பணம், 2வது அன்னதானம், 3வது சாமி படங்களை வைத்து வீட்டில் செய்வது. வீடை சுத்தம் செய்து மகாலட்சுமி உள்ளே வருவதற்கு போல நினைத்து நல்லா கோலமிட்டு நல்ல விதமாக வீட்டில் இருந்து விரதமாக இருந்து இந்த மாதிரி வணங்கி வந்தால் உங்களுக்கு சகல பாக்கியங்களும் கிடைக்கும். உங்களை அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நன்றாக வாழ்வதற்கு அருமையான சந்தர்ப்பம் மகாலய அமாவாசை. நாளை நிச்சயம் அனைவரும் இதை செய்ய அனைவரையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Aishwaryam Savings Scheme. Meenu Subbaya Diamonds.